வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்று அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று உள்ள ஒரு விஷயம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு நமது நன்றிகள். சரி. நேத்து வந்த ஒரு ஜாதகம்ங்க. ரொம்ப சிம்பிளா. ஏன்னா சில இடங்கள்ல ஜாதகம் கொடுத்தோனே, ஜாதகம் பார்த்தோனே நமக்கு ஒரு மனநிலை இருக்கும்ல. அந்த மாதிரி ராங்கான டைமிங்ல ஒரு ஜாதகம். எனக்கு இந்த டைமிங் கரெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, உங்களுக்கு நீங்க அந்த லக்னத்த சரி பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு எல்லா லக்னங்களினுடைய சில குணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 12 லக்னத்தினுடைய கேரக்டர். மேஷமா இருந்தா, விருச்சிகமா இருந்தா என்ன மாரி குணம் கொடுக்கும்? மிதுனமா இருந்தா என்ன குணம்? கன்னியில இருந்தா என்ன குணம்? ஏன்னா 2 ஆதிபத்திய கிரகங்கள் 2 மாதிரியான பலன்கள் வச்சிருக்கோம். சரி. அதுல நேத்து இந்த ஜாதகம் நான் இதுல டேட் அண்ட் மந்த் ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் நான் போடும்போது எனக்கு உண்மையிலே அச்சோ இன்னைக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்க போகுது கன்சல்டேஷன் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரியான அமைப்புகள்ல சில விஷயம் இருக்கும். சரி, இந்த முதல் ஜாதகத்தை பார்த்துடலாம். சரி, முதல் ஜாதகம் என்ன? இதுதாங்க ஜாதகம். முதல்ல வந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே போச்சுடா, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். ஓகேங்களா? ஆனா போன் எடுத்தோடனே அப்படி ஒரு சாஃப்டா பேசினாரு. ஓகே, முதல்ல மேஷ லக்னம், 2ல கேது, 4ல சந்திரன் திக்பலம், 7ல குரு, 8ல ராகு, 9ஆம் இடத்துல யாரும் இல்ல, 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம், உச்சம் கிச்சம் எல்லாம். 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி, சுக்கிரன். ஓகேங்களா? ஜாதகத்துல அதிக சுப பிளானட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்க்கும் போதே அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, குரு 20 டிகிரியில இருக்காரு, சுக்கிரன் 21 டிகிரியில இருக்காரு, சனி 9 டிகிரியில இருக்காரு. சூரியனும் சனியும் தான் சுபநிலையில இருக்காங்க. 11ஆம் வீடு நல்ல வலுத்து இருக்குது. சரி, இதுதாங்க ஜாதகம். என்ன பிரதர், நிறைய கோபப்படுவீங்களா? ஐயோ இல்லண்ணே, ஐயோ இல்லண்ணே அப்படின்னு ஒரு மேஷ லக்னக்காரர் சொல்ல மாட்டாருங்க. ஓகேங்களா? அந்த பணிவு, ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த பணிவு மேஷ லக்னத்துக்கு இருக்காது. அதிகாரம். இந்த மாதிரி ஒருத்தர் நான் பேசியிருக்கேன். அவரு நான் சொல்ல முடியாது அவர் யார் அப்படின்னு. அப்படின்ற ஒருத்தர்கிட்ட, அவரு தான் மலேசியால கொஞ்சம் பெரிய ஒரு இது மாதிரி, நான் அதை சொல்ல கூட முடியாது. இந்த சண்டை வெட்டு குத்து இதுல அவர் பேசுறப்ப நான் நம்பல. அவர் சொன்னப்ப நம்பல. அவர் ஜாதகம் பார்த்தோன்னே தான் அப்படின்னு. அப்ப அவர் என்கிட்ட சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒருத்தரை பார்த்தா அடிச்சு ரத்தத்தை பார்த்தா தான் நிம்மதியா இருக்கும் அவரு சொன்னாரு. அந்த கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டேன். ஒருத்தரை பார்த்தோன்னே அடிச்சு ரத்தத்தை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கு. ஐயோ அதெல்லாம் இல்லைண்ணா, எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு சண்டை கேஸ் எல்லாம் இல்லை அப்படின்னாரு. இது உங்க லக்னம் இல்ல பிரதர் அப்படின்னு. அப்ப நான் சில கன்ஃபர்மேஷன் பண்றேன், எதுவுமே இல்லை. அப்படியே லக்னத்தை நான் டைமிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன். ஏன்னா அவர் கொடுத்தது 10:39. இது சொல்லும் போதே எனக்கே தெரிஞ்சிருச்சு இல்ல. ஏன்னா அடுத்த விஷயம் நான் சொல்றேன். மேஷ லக்னமா இருந்தா இப்போ 5ஆம் அதிபதி திசையில குழந்தைக்கான அமைப்புகள்ல இருக்கணும். மீன லக்னமா இருந்தா இப்ப கடன், நோய், வம்பு, வழக்கு விஷயங்கள்ல இருக்கணும். இது 2ல என்னன்னே அப்ப ஒரு சில விஷயம் பாஸ் சொன்னாரு. அப்ப உங்க டைம் 100% இல்லைங்க, நீங்க மீன லக்னம் சொல்லிட்டு லக்னத்தை இப்ப நான் போட்ட டைமிங் ஒரு தோராயமா தான் போடுறோம். ஏன்னா நமக்கு துல்லியமா தெரியாது. லக்னத்தை மட்டும் தான் போடுறோம். அந்த லக்னத்தோட அமைப்பு ஒருவேளை ஒரு பிகினிங்லேயே பிறந்திருக்கலாம், அரை மணி நேரம் தள்ளி இருக்கலாம், 10 நிமிஷம் தள்ளி இருக்கலாம். இந்த அமைப்புல இருக்குல்ல. சரி, இந்த அமைப்புல நான் 10:17 போட்டேன். இந்த 10:17 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு மீன லக்னமா வராரு. பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கிறீங்களா? கடல்ல இருக்கேங்க. அவர் சொன்னது கடல்ல இருக்கேன். ஆமா. அடுத்ததாக கடல்ல கூட அவர் அந்த மெரின் சம்பந்தப்பட்ட அப்படி இப்படின்னு அதுலதான் இருக்கிறாரு. இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா சனி சூரியன் சம்பந்தப்பட்ட அமைப்புல அவர், நான் விட்டு கேட்டேங்க, இந்த வெள்ளை கெப் இதெல்லாம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த கேப்டன் மாதிரி என்ன ஆமானாரு. அந்த தன்மை வந்துருது. ஏன்னா சிம்மமும் சூரியனும் சுபாமைப்புல இருந்தா தலைமைத்துவம் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நான் கேட்கிறேன், 26 வருஷம், இன்னைக்கு டிக்டாக் வீடியோல அதை பத்தி தான் பேசிருப்பேன். 26 வருஷம் ஒண்ணுமே இல்லையே லைஃப்ல. எதுவுமே இல்லைங்க. நான் சில விஷயம் கொஞ்சம் சொன்னேன். சில சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். லேஃப்ல சரியான விஷயங்கள் இருந்திருக்காது. அபியூஸ் நடந்திருக்கும். நான் அதெல்லாம் சொல்லும் போது அவர் ரியாக்ட் பண்ணவே இல்லை. சில நேரத்துல அவங்க ரியாக்ட் பண்ணாதானே எனக்கு சொல்லணும். அப்பதான் அந்த பலன் சொல்லவே நல்லா இருக்கும். அவர் ரியாக்டே பண்ணாம சைலண்டா இருந்தாரா. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் சொல்றேன், இன்னும் கூட சரியா இல்ல, கல்யாணம் எல்லாம் இறங்கிடாதீங்க. அடுத்த வருஷம் சூரிய தசை புதன் முத்தில தான் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்ற. கல்யாணம் நடந்துருச்சு பிரதர் அப்படின்னாரு. கல்யாணம் நடந்துருச்சா? அஷ்டம சனியில கல்யாணம் பண்ணீங்களா? உங்களுக்காக தானே வீடியோவே போடுறேன். இதுல என்னன்னா கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் வீடியோக்கள்லாம் உங்களுக்காக தானுங்க போடுறேன் அப்படின்னு. இல்லைங்க, தோசைலாம் கழிச்சிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதுதாங்க நான் சொல்ற தோசம் கழிக்கிறது. இதுதான் ஒரு புண்ணாக்கும் வேலை செய்யாது. தோசம் கழிக்கிற புண்ணாக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல சூரிய தசை புதன் புத்திக்கு பிறகுதான் லைஃபே ஆரம்பம். சூரிய தசை கேது புத்தியில நிரந்தரமான அமைப்புகள் இருப்பீங்க. வீடு வாகன அமைப்புகள் எல்லாமே அங்க தாங்க. சுக்கிரனோட வீட்டுல இருக்கக்கூடிய கேது நிரந்தர தாம்பத்தியத்தை கொடுத்து நல்ல வாழ்க்கையை அதுக்கப்புறம் தாங்க. இன்னும் நீங்க செட்டில் ஆகலங்க அப்படின்னோடனே அவதான் அவர் பேச ஆரம்பிச்சாரு. பிரதர், நான் என்ன பத்தி சொல்லிக்குவா?
நீங்க ப்ரீவியஸ்ல நான் கொஞ்சம் டீப்பா சில விஷயம்லாம் சொல்லுவேன்ல, அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதை சொல்லும்போது. அப்ப சொல்லும்போது பிரதர் முதல்ல சொன்னாரு 80% சொல்றீங்க, பேசிக்கிட்டே இருந்து 90%, இன்னும் கொஞ்ச நேரத்துல 99% சொல்லிட்டீங்க பாச. ஃபியூச்சர் பத்தி எனக்கு தெரியல, ஐடியா இல்ல, நான் நல்லா இருப்பேனா அப்படின்ற கேள்வி கூட எனக்கு இருக்கு. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பாக்குறப்ப அப்படியேதான் பிரதர் இருக்கு. மீன லக்னம், நான் ஏன் அவர் அந்த வம்பு வழக்குல இருக்கிறாரு. ஓகே, இப்ப நான் இன்னொரு விஷயம் சொன்னேன். இந்த கல்யாண பொருத்தம் என்கிட்ட வந்திருந்தா கண்ணை மூடிக்கிட்டும் வேணாங்க இந்த கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். நான் அடிக்கடி சொல்ற விஷயம், அஷ்டம சனி 6-8 தசா புத்தி கோர்ட்ல கொண்டு நிறுத்தும் 2022ல. இது அது கல்யாணமே இல்ல இது. இன்னொரு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு சொன்ன ஒரு விஷயம், எனக்கு குழந்தை இருக்காதுன்னு சொல்லி தாங்க டிவோர்ஸ் நடந்துச்சுன்னு. யாருங்க இது டிசைட் பண்ணன்னு கேட்டா ஜோசிகாரர் டிசைட் பண்ணிட்டாராம். முட்டாளுங்க எப்படி இருக்கானுங்க பாத்தீங்களா, இங்க மலேசியால உள்ள முட்டாளுங்க தான் அவனுங்க. ஜோசிகர் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டேன். நான் சில அவருக்கு வயசு பாருங்க 30 வயசு. அப்ப நான் சில விஷயம் சொன்னேன். நாங்க சின்ன வயசுல சின்ன வயசுல ஸ்கூல்ல நம்ம பேசிக்குவோமே, அந்த மாதிரி பேசி முடிவு எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. இந்த இடத்துல 5ஆம் அதிபதி இங்க ஒளியான அமைப்புல மாசி மகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாருங்க. 5ஆம் அதிபதி சந்திரன் இந்த இடத்துல குழந்தைய கொடுத்தே ஆகணும். சந்திர திசையில உங்களுக்கு கையில குழந்தை இருக்கணும். குழந்தை இல்லைன்னா அந்த சந்திரனுக்கு அவமானம் அப்படின்னு சொன்னேன். 5ஆம் அதிபதி தக 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 தகன்னு இருக்காரு. கண்டிப்பா அங்க குழந்தைய கொடுத்தாகணும். இந்த இடத்துல மீன லக்னம்ன்றத கன்ஃபார்ம் பண்ணாததே அந்த ஜோதிடருடைய முட்டாள்தனம். நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க, 10 பொருத்தம் குப்பை, 10 பொருத்தம் வந்து முட்டாள்தனம்னு. அந்த லக்னத்தையும் நீ கன்ஃபார்ம் பண்ணல, அதுக்குள்ள குழந்தை இல்லைன்னு வேற சொல்லிட்டேன். அப்படியே மீன லக்னம்னா கூட குரு அருமையா 7ஆம் இடத்துல இருக்காரு, ஏன் குழந்தை இல்லைன்னு எனக்கும் தெரியல. அதனால இந்த முட்டாள் ஜோதிடர்கிட்ட போவாதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் நாலேஜ் போய். எனக்கு எல்லாம் தெரியும் இல்ல, ஆனா அடிப்படையில பார்த்தோன்னே இதுல கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்றதெல்லாம் எனக்கு பட்டுன்னு தெரிஞ்சிருங்க. இந்த அமைப்புகள்ல அஷ்டம சனிலையும் 6ஆம் அதிபதி தசையிலையும் இது கண்ணு மூடிட்டே டிவோர்ஸ்னு சொல்லிடலாம். அஷ்டம சனி 8, 6ஆம் அதிபதி தசை 6-8 உங்களை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நோய் அசிங்கம் கேவலம்னு பண்ணுங்களே, இதான் பண்ணிருச்சுல. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு மலேசியால இருக்கிறதே பிடிக்காதே அப்படின்னு கேட்டேன். ஏன்னா 8-12 சுப அமைப்பு, 8-12 சுப அமைப்பு வந்துருச்சு, மலேசியால இருக்க முடியாது. ஆமாங்க, எனக்கு மலேசியால இருக்கிறதுல மோஸ்ட்லி நான் இருக்கிறதுல கடல்ல இருக்கேன் அப்படின்னாரு. ஓகேங்களா, கடல்லே இருக்கிறேன் அப்படின்னாரு. இந்த அமைப்புல ரெண்டு விஷயத்த நோட் பண்ணும். ஜாதகத்துல சனியும் சூரியனும் முதலாவது நிலை சுப அமைப்புல, ரெண்டாவது அமைப்புகள்ல பாருங்க இவர் வந்துடுறாரு. யாரு? செவ்வாய் வந்துடுறாரு ஸ்தான பலத்தோட. ஓகேங்களா, அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அதிகாரம் தன்மை, அந்த விஷயத்துக்கு. இதுல சந்திரன் வலுத்து இருக்கிறாருங்க. சந்திரன் வலுத்து இருக்கிற அந்த ஒரு காரணம் அப்படின்றதுனாலே இவர் அதிகாரம் சார்ந்த துறையில இருக்கிறாரு. 8-12 சுப அமைப்புன்றனால கடல்ல இருக்கிறாருங்க. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிற விஷயம். நான் சொன்னேன், அங்க பொண்ணெல்லாம் உங்களுக்கு கேரள இருக்காது, மலேசியால கேரள இல்ல, நீங்க பொண்ணெல்லாம் வெளியதான் பார்க்கணும், இன்னொரு கல்யாணம் நடக்கணும். இதுல எது தெரியுங்களாங்க ரொம்ப சிறப்பா இருந்தது, இவருக்கு குழந்தை இல்லைன்னு ஜோசியரே சொல்லிட்டாரு, சூப்பரா. ஆனா இந்த ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு. இதுல என்ன, நான் அவர்கிட்ட சொன்னேன், சந்திர கேந்திரத்துல குருங்க, எப்படிங்க குழந்தை இருக்காது? 5ஆம் இடம் நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்கு, உங்களுக்கு குழந்தை பிறக்கும். கல்யாணம் நடக்கிறத விட்டுருங்க, குழந்தை பிறக்கும் போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவரு அப்படியே வேற மாதிரி போனாரு. இன்னொன்னு ஒண்ணு சொன்னேன், அஷ்டம சனி ஜென்ம சனி அமைப்புல இந்த மாதிரி முட்டாளு பைத்தியக்கார ஜோசிக்காரனுங்கிட்ட தான் போவீங்க, ஏன்னா இப்படி இருக்கிற மாதிரியான சில விஷயம். இந்த ஜாதகத்தோட பெஸ்டே என்னங்க, எல்லா கிரகங்களும் சந்திரத்தோட அதியோகத்திலையும் குரு சந்திரனோட கேந்திரத்திலையும் இருக்காரு. வலுத்த ஜாதகம், நல்லா இருக்க போற ஜாதகம். அப்ப ஏன் நான் நல்லா இல்ல? 26 வருஷம் அவயோக தசைங்க. அவரோட 9-10 வயசுல இருந்து சுக்கர தசை. சுக்கரன் என்ன பண்ணும், இந்த சுக்கரனையும் 12ஆம் இடத்தையும் வச்சுதான் நான் சொன்னேன், சில மறைமுகமான அபியூஸ் மாதிரியான விஷயம் எல்லாம் ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நடக்குங்க. இதனாலதான் சுக்கர தசையில அஷ்டம சனி ஜென்ம சனி வந்தா பெண் குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துங்க, ஆண் குழந்தைங்களையும் பாத்துங்க. இந்த மாதிரி அமைப்புல அங்கதான் நடக்கும். ஓகேங்களா, இன்னும் அவர் நல்லா இல்ல. அடுத்த ஜூலைக்கு பிறகுதான் நல்லதே ஆரம்பிக்கும். பிப்ரவரியில இருந்து அப்படியே அஷ்டம சனியோட தாக்கம், ஆயில்யம் 4ஆம் பாதம், அஷ்டம சனியோடைய தாக்கம் அப்படியே மெல்ல 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 ரிலீஸ் ஆகுவீங்க. அதுக்கு பிறகுல இருந்து 7ஆம் ஜூலைக்கு பிறகு 2025 ஜூலைக்குல இருந்து, அதாவது சூரிய தசை புதன் புத்தியில இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் வர ஆரம்பிக்கும். 7ஆம் பாவகத்தினோட அமைப்பு சுபத்தன்மையில சந்திராதியோகத்துல இருக்கிறாரு புதன். இன்னொன்னு, ஏன் இவருக்கு கல்யாணம் நடக்கலன்ற ஒரு விஷயம், 7ஆம் அதிபதி 12ல இருக்காரு, ஆனால் சந்திராதியோகத்துல இருக்காரு. இவருக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இருக்கும். ஓகேங்களா, நான் அவருக்கு சொன்னதுங்க, சந்திர தசை சுய புத்தியில கையில பேபி இருக்குங்க, அவ்வளவுதாங்க விஷயம் அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே அசந்து போய் பார்த்துட்டு இருந்தாரு. நீங்க என்ன நினைச்சாலும் அப்படிதான், இந்த ஜாதகத்துக்கு குழந்தை அமைப்பு உண்டு. இந்த மாதிரியான அமைப்புகள்ல கண்டிப்பா குழந்தை அமைப்பு நிச்சயமா உண்டு. குழந்தை பிறக்கலனா மட்டும் நீங்க என்ன கேளுங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு கான்ஃபிடன்ட் பளிச்சுன்னு தெரியுதுங்க. அந்த பளிச்சுன்னு தெரியிற அமைப்புகள்ல ஏன் தான் அப்படிலாம் பண்றாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஜோசியத்தோட, இந்த மாதிரி ஜோதிடர்கள்லாம் ஜோசியத்தோடைய சாபக்கேடு. ஓகேங்களா, அப்படியே வெளிவரியாமே சொல்லிடுறேன், இவனுங்கெல்லாம் வந்து சாபக்கேடு. நானும் ஜோசியம் பாக்குறேன். முதல்ல ஜோதிடர் வந்து ஆன்மீகவாதியா இருக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பை கழட்டி வைங்க மக்களே. நீங்க தான் ஜோதிடர்கள் ஆன்மீகவாதியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஒரு கணிதனா தான் இருப்பான்.
கணிதம் தெரிஞ்சவனுக்கு ஒரு ஒரு கான்பிடன்ட் இருந்துட்டே இருக்கும். அவன் சில விஷயம் நீங்க பேசும்போதே லக்னத்தெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியுங்க. அப்படி நிதானமா பேசுறாருங்க. செவ்வா நிதானமா இல்ல, கட்ட 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 கட்டன்னு பேசணும் செவ்வானா. குரு நிறுத்தி நிதானமா அழகா பேசுறாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அருமையான சாஸ்திரம்ங்க. குப்பையானவனுங்க கிட்ட போய் தயவு செய்து வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.